வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அனுஸ்ரீ நாயர் அப்படின்னு ஒரு நடிகை. அவங்க நம்ம தமிழ் நடிகை கிடையாது, அதே நேரத்தில் பான் இண்டியா நடிகையும் கிடையாது, மலையாள நடிகை அனுஸ்ரீ நாயர். அவர் பப்ளிக்கான ஒரு நடிகை, நல்லா நிறைய படங்கள் நடித்த ஒரு நடிகை. மோகன்லால், மம்முட்டி கூட நடிச்சிருக்கிறார். பகத் ஃபாசிலோடு நடித்த டைமண்ட் நெக்லஸில் அறிமுகமான ஒரு நடிகை. அந்த நடிகை இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கார். அதாவது அவருக்கு திடீர்னு கல்யாண ஆசை வந்துருச்சு போல இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு அறிவிப்பு, அதாவது எனக்கு கல்யாணம் ஆசை வந்து விட்டது, நான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன், அதனால் எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேண்டும், அதன் அடிப்படையில் நான் மேட்ரிமோனியில் பதிவு செய்ய போகின்றேன். என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டு மருமகனாக வர வேண்டும். பாருங்க எங்க உதைக்குது பாருங்க, வீட்டு மருமகனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொல்றாரு, அதாவது பத்தினம்திட்டா அப்படிங்கிற அந்த பகுதியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், 34 வருஷமாக ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டேன், அதனால் அந்த வீட்டை காலி செய்யறதுக்கு, மற்றபடி அதை விட்டு வெளியே செல்வதற்கு சொந்த வீடு போல இருக்கு, அதனால் எனக்கு இது விருப்பம் கிடையாது. அந்த பத்தனந்திட்டாவில் அந்த ஒரு வீட்லேயே, அந்த ஊருக்கு அளவுக்கு இல்லாவிட்டாலுமே கூட அவர் சொல்கிறார், அந்த அட்ரஸில் அந்த 34 வருஷமாக அந்த ஒரே வீட்டை நான் வாழ்ந்துட்டேன், அதனால் நான் எனக்கு காலி செய்ய பிரியம் இல்லை, சொந்த வீடு, அதனால் எனக்கு கணவனாக வரக்கூடியவர், ஆமாம், என் வீட்டோடு மருமகனாக மாப்பிள்ளையாக வர வேண்டும். இதுதான் வேற ஒரு கண்டிஷன், மற்றபடி எந்த விஷயம் கிடையாது. என்னால் பிரிந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர மனம் இல்லை. இதை ஒப்புக்கொள்ளுவோர் எனக்கு கணவராக வர முடியும். மேட்ரிமோனியில் இதைத்தான் நான் பதிவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிக வித்தியாசமான ஒரு பேட்டியா, இல்லை ரொம்ப சுயநலமான ஒரு பேட்டியா அப்படின்னு தெரியல. இல்லை, இதே மாதிரி எல்லா பெண்களுமே நினைச்சாங்க அப்படின்னா அப்புறம் என்னதான் இருக்கு வாழ்க்கையில்? இல்லை, அது மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ மேட்ரிமோனின்னு இவர் அனுஸ்ரீ நாயர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த மேட்ரிமோனியில் போய் பாருங்களேன், பல பெண்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கிறாங்க. ஆமாம், எனக்கு வரக்கூடிய கணவன் வீட்டு மருமகனாக வர வேண்டும் குறிப்புன்னு போட்டு, அப்புறம் சில பெண்கள் இருக்கிறாங்க, அதாவது நான் மருமகளாக வரக்கூடிய அந்த வீட்டில் மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, எப்படிலாம் ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெண்கள் இன்னைக்கு பெருத்து போய்விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னா, அனுஸ்ரீ நாயரை போல எல்லாரும் நினைச்சாங்கன்னா ஆண்களுடைய நிலைமை என்ன? அதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவாக கல்யாணம் என்பது என்ன? அது அனுஸ்ரீ நாயர் புரிந்து கொள்ளாமல் பேட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட, மற்றபடி அவரால் அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு மனநிலை இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் பெண்ணாக பிறந்து பிரயோஜனமே இல்லையே. அதாவது எதற்காக ஒரு பெண்ணை ஆணிடம் கல்யாணம் செய்து அவனோடு தாட்டி விடுவது அப்படிங்கிறப்ப, இங்கே அப்பனுக்கு குறைய, அந்த ஒரு பாரம் குறைய வேண்டும். அதையெல்லாம் விட பாதுகாப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவனோடு போகக்கூடிய சமயத்தில் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தெரியும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை என்பது தெரியும். அதே இந்த சமுதாயம் ஒரு பெண்ணிடம் ஆணை பிடித்து கொடுக்கிறதா, எப்பா நீ தாலி கட்டிட்ட ரைட்டு, இனிமேல் நீ அந்த பொண்ணோட போயிருச்சு போட்டு ஒரு ஆணை சொல்கிறதா? இல்லை. காரணம் என்ன? அதுதான் பாதுகாப்பு, பெண்ணோட பாதுகாப்பு. அதையெல்லாம் விட வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தனக்கென்று ஒரு பாரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பனுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துலாம் உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் கன்னியாதானம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மற்றபடி இந்தாப்பா உனக்கு எவ்வளோ வேணும், இத்தனை லட்சம் வேணுமா, இத்தனை பவுன் வேணுமா, காரு பங்களா வேணுமா, இந்தா வச்சு, இது என் பொண்ணு, தாலியை கட்டி உன் மனைவி அப்படிங்கிற அடையாளத்தோடு இவளை கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போயிரு, அப்பா நிம்மதி. ஆமாம் அப்படின்னு அவன் ஒரு நிம்மதிக்கு வர்றான். காரணம் என்ன?
இதுவரைக்கும் அவளை பாதுகாத்தது போதும், இனிமேல் வந்து நான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது இல்லையா? அதான் சொல்லுவாங்க கிராமத்தில் கூட பழமை, பொண்ணை பெத்தாச்சா நெருப்பில் அடி வைத்த நெருப்பை கட்டின மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. அதான் இதனுடைய அர்த்தமே. அப்பனுக்கே வந்து அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம்தான். என்ன ஆகுது, உடனே எத்தனை பவுனு வேணும், எத்தனை நகை வேணும், என்ன வரதட்சணை வேணும், எல்லாத்தையும் கொடுத்து இந்தாப்பா என் பொண்ணையும் உனக்கு கொடுத்துட்றேன், தலையில் கட்டி இதோடு போயிடு, என் வீட்டு பக்கம் வராத, வா அப்பப்போ வந்துப்போ, ப்ரெக்னென்ட் ஆச்சா, ஆமாம் என் மகள் வந்து மலடி இல்லை என்பதை உலகத்துக்கு நான் காட்டி கொடுத்துட்றேன், ஒரு குழந்தையை பெற்று உனக்கு உலகத்துக்கு நான் காட்டி கொடுத்தேன் என் மகள் மலடி இல்லை என்ப, அதோடு முடிஞ்சுது. ஆமாம் நீங்கள் ரெண்டு சந்தோஷமாக வாழுங்கப்பா, ஆமாம் எனக்கு வந்து அந்த பொறுப்பு விலகியது அப்படிங்கிற விஷயந்தான் வந்து ஆண் கல்யாணம் செய்ததுக்கு பிறகு ஒரு பெண்ணை ஆணோடு அனுப்புவது. இப்போ இவர் சொல்கிற மாதிரி அனுசரி நாயர் சொல்கிற மாதிரி எல்லா பெண்களுமே அப்பன் வீட்டிலே தங்கிட்டாங்க அப்படின்னா அப்பனுக்கு என்ன இருக்குது, அவர் அந்த அளவுக்கு பெற்று என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்படிங்கிற சமயத்தில் ஆணுக்கென்று ஒரு வலிமை இருக்கு இல்லையா, அதை வந்து அனுசரி நாயர் வந்து யோசிக்கவே இல்லை. ஆணுக்கென்று ஒரு வலிமை இருக்கிறது, ஆணுக்கென்று ஒரு தன்னம்பிக்கை தன்மானம் இருக்கிறது. அதை எந்த ஒரு ஆணாக இருப்போம் விட்டு கொடுக்க மாட்டான். ஆமாம், ஆணாக இருப்போம் விட்டு கொடுப்போம். இவர் சொல்கிற மாதிரி வீட்டோடு மருமகன் வீட்டோடு மாப்பிள்ளை எனக்கு வேண்டும் அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் அங்கே ஒரு டம்மி பீஸ் தான் உட்காரோம். ஆமாம், வீட்டோடு மாப்பிள்ளைங்கிறப்ப அப்புறம் கடைசி வரைக்கும் அனுசரி நாயர் தான் வந்து சோத்துக்கு கொடுக்கணும். அவர் போவார், ஏதோ ஒரு வேலைன்ட்டு போவார், அப்புறம் வேலை இல்லைன்ட்டு வருவார். அடா போடா, நம்ம தான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறோமா, ஆமாம் பொண்டாட்டிக்கு இத்தனை கோடி சொத்து இருக்குது, மாமனார் வகையில் சொத்து இருக்குது, எதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு ஆணுக்கு வந்து அவனை அறியாமல் ஒரு சோம்பேறித்தனம் வரும். அந்த உழைப்புங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆண் விலகி விடுவான். அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட அனுஸ்ரீ நாயர் போன்ற பெண்கள் தான் காரணம். இவர் வந்து நடிகை, பலவிதமான விஷயங்கள் எல்லாமே தெரியும், இருந்தாலுமே ஏன் இவ்வாறு வந்து பேட்டி கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது காரணம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து காரணம் சொல்கிறார். அந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் வந்து மிகப்பெரிய நடிகையாக இருக்கின்றார், அதை பார்த்து பல பெண்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவறான ஒரு முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுஸ்ரீ நாயர் சொல்லிட்டான்னு போட்டு நம்ம பெண்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பது, இது மாதிரி நிறையா பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், பல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆண் குழந்தை கூட இருக்காது, பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தையோடு இருப்பாங்க, 3 பெண் குழந்தை இருப்பாங்க, பார்ப்பாங்க. அதில் 3 மருமகன்ல வரக்கூடிய ஏதோ ஒன்று டம்மி பீஸாக இருப்பான், அவனை போட்டு இழுத்து இவங்களை ஆண் குழந்தை இல்லை, இவங்களுக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியது யார்? மகளை கட்டி கொடுத்துட்டா வீடு ஃபினிஷ் ஆகிருப்போம். 2 பெண் குழந்தையாக இருக்கட்டும், 4 பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப இவங்களை யார் எதிர்காலத்தில் காப்பாற்றுறது, நல்லது கெட்டது? அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்களே செய்கிறாங்க தவறு. அழுங்காமல் ஏதோ ஒரு பெண்ணிட்ட சொல்லி உன் புருஷனை எங்களோட உட்கார வேண்டிங்க இப்படி சொல்லி உட்கார வச்சிடறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, அவன் டம்மி பீஸ் ஆயிடுறான், இருக்கிறத சுரண்டிக்கிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி திடீர்னு ஒரு நாள் காணாமல் போய்விடும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது தவறான முன் உதாரணம். நம்ம அனுஸ்ரீ நாயர் வந்து தன்னை திருத்திக் கொள்கின்றாரே இல்லையோ, ஆனால் இந்த வெளிப்பாடை வந்து பல பெண்கள் தவறாக ஒரு அனுபவிக்க தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது மிகப்பெரிய ஒரு தவறு. இதை பல பெண்கள் வந்து கேட்டதோடு பார்த்ததோடு விட்டு விடுங்க, தன் வாழ்க்கையில் வந்து ஈடுபடுத்த வேண்டாம். ஏன்னு கேட்டால் ஒரு ஆணுடைய தன்மை என்பது அவனுக்கு அடிபட்டு போய்விடும். அவனுக்கு அக்கறை இல்லாமல் போகக்கூடிய சமயத்தில் என்ன வரும், ஆண் பெண்ணாக மாற வாய்ப்பு இருக்குது, உங்களையும் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஆணையெல்லாம் எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுக்காதீங்க. தைரியமான ஒரு ஆணை ஏற்றுக்கிறீங்க, இந்தாப்பா உனக்கு மனைவியாக வர்றேன், ஆமாம் ஐ லவ் யூ சொல்லியாச்சு, நீ அடுத்து கல்யாணம் தான், இல்லையா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜா, ரைட் ஓகே, ஆமாம் அப்பா அம்மா ஓகே பண்ணிட்டாங்க, ரைட் ஓகே, என்ன சொல்கிற, தாலியை கட்டினே உன்னோட வந்துடுவேன், முடிஞ்சு போச்சு. என்னை கட்டி கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆண் மகனாக நீ இருக்க வேண்டும். ஆமாம், என் வருமானத்தில் வாழக்கூடிய சமயத்தில் வாழும் பொழுது நீயும் ஒரு பெண்ணே அப்படின்னு அந்த பெண் சொல்லணும். அப்போ தான் வந்து ஆணுக்குள் இருக்கக்கூடிய அந்த எழுமையான உணர்வு ஒரு ஆணுக்கு வெளிப்படும். இதையே அனுஸ்ரீ நாயர் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.